குழந்தைங்க படுற கஷ்டத்துக்கு அளவே கிடையாது. அந்த இஷ்யூஸ்னால இமோஷனல் பேரியர்ஸுங்கிறது கண்ணா பின்னாடி இருக்கு. இப்போ இந்த குழந்தைங்க கிட்ட நீங்கள் சொல்கிற பிரச்சனையோட கனெக்டிவிட்டி எனக்கு அங்கே தான் போகுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ப்ரீ கோவிடோட ஃபேஸ். போஸ்ட் கோவிட் இந்த நடுவில் இந்த கோவிட் ஃபேஸ் இருக்கு பார்த்தீங்களா, வேறு வழியே இல்லை. உனக்கு என்ன பார்க்க பிடிக்கலையோ நான் பக்கத்து ரூமில் உட்காந்து கூட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி எனக்கு தண்ணி கொண்டு வா, டீ கொண்டு வான்னு கேட்டுப்பனே தவிர மூஞ்சி பார்த்து பேச மாட்டேன்ற நிலைமை இருந்தாலும் வீட்டை விட்டு நீ வெளியில் போக முடியாது. எனக்கு கொரோனாவனால நான் வெளியில் போயிடுவேன்னா கவர்மெண்ட் என்ன 4 தட்டு வெளியில் போனோம். அதுக்காக நான் வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்த காலம் வருது. ஸோ வீட்டில் நடந்த அத்தனை விஷயமும் அந்த குழந்தைங்க பார்த்துருக்காங்க. ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் கேசஸ். இதை வந்து சீன் ஏ பி சி டின்னு நீங்கள் கேட்டகரி பண்ணிகிட்டே போகலாம். எல்லா விஷயமும் இதில் சிங்கிள் பேரண்ட்ஸ் அப்படி இல்லைன்னா டிவோர்ஸ் கேசஸ், அந்த மாதிரி கான்ட்ரவர்சி இருக்க ஃபேமிலிஸ், மாமனார் மாமியார். ஏன்னா நிறையா ஃபேமிலிஸில் என்ன ஆச்சுன்னா கோவிட் டைமில் நாங்கள் நிறைய கேசஸ் பார்த்தோம். வயசானவங்க வந்து தனியாக இருக்காங்க, இல்லை வேறு ஊரில் இருக்காங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து பாசிபிள் இல்லை, முடியாமல் இருக்காங்க. அப்படிங்கிறதுக்காக மெஜாரிட்டி ஆஃப் த ஃபேமிலிஸ் எல்லாரும் ஒரே வீட்டில் அசம்பிள் ஆகிட்டாங்க. எல்லா விஷயமும் நடக்குவாங்க, எல்லாத்தையும் குழந்தைங்க பார்ப்பாங்க. அவங்களுக்கு புரியலையோ ஒரு ஸ்டேஜில் ஒரு மெச்சூர்டான ஒரு பர்சனுக்கு இருக்க வேண்டிய நாலேஜ் அத்தனையும் ஒரு 12 வயசு 13 வயசு 8 வயசு குழந்தை முத கொண்டு அவங்க தலையில நம்ம திரிச்சிட்டோம். இன்னைக்கு அவங்க திரும்பி நம்ம கேள்வி கேட்குறாங்க. எல்லாமே தெரியும். உங்களுக்கு உங்கள் ஹஸ்பண்ட் பற்றி தெரியாத விஷயம், உங்களுக்கு உங்கள் மாமியார் பற்றி தெரியாத விஷயம் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைக்கு தெரியும். அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணும், இல்லை நிஜமாக அவங்க என்ன யோசிக்கிறாங்க, அடுத்து என்ன செய்ய போகிறாங்கன்றத வீட்டில் இருக்க ஏதோ ஒரு குட்டியை கூப்பிட்டு கேளுங்க. நீங்கள் கேட்க கூட வேணாம். அவங்க முன்னாடி எனக்கு இந்த மாதிரி கன்ஃபியூஷன் இருக்குது, இப்படி தலையில் கை வச்சுட்டு உட்காருங்க. அவங்களா அவங்க பக்கத்தில் வந்து தினமும் உன் பிரச்சனை, நீ தினச்சிட்டு உன் பிரச்சனை அப்படின்னு உங்களுக்கு வழி சொல்லிட்டு போயிடுவாங்க. இவ்வளோதானான் இருக்கும் நம்ம. அதுதான் ப்ரீ கோவிடோட ஃபேஸ். இது வந்து இன்டெலிஜென்ட் பார்ட்னர்னு வச்சுக்கலாம், இல்லை நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். வேர்ஸ்ட் சினாரியோ யோசிச்சு பாருங்க. அவன் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருந்த உருவமே வேற. அம்மானா இப்படி, அப்பானா இப்படி, ஒரு ஃபேமிலினா இப்படி, நல்லதோ கெட்டதோ சரி ஃபோன் பார்ப்பாரு, போயிடுவாரு, திட்டுவாரு, அடிப்பாரு, போயிடுவாரு. இதோட வேர்ஸ்ட் கேசஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். வீட்டுக்குள்ள நான் சொல்றேன், ரிலேட்டிவ்ஸ் பார்ட் நிறைய லேடிஸ் இருக்கீங்க, டீச்சர்ஸ், உங்ககிட்ட தான் நான் மெயினாக இதை சொல்லணும். அபியூஸ் கேசஸ் ஸோ மச். நீங்கள் நியூஸில் பார்க்குறதோ பேப்பரில் படிக்கிறதோ பிட்ஸ் அண்ட் பீசஸ் மட்டும்தான். நாட் ஈவன் 1%. 7 குழந்தைங்கள 5 குழந்தைங்க அபியூஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. அண்ட் ப்ளீஸ் பிலீவ், ரிசர்ச் ஸ்டடி இப்போ அட் ப்ரெசென்ட் அலார்மிங் ரேட்ல இருக்கிற ஜெண்டர் பாயா கேர்ளா. அபியூஸ் ஃபேஸ் பண்ணுற குழந்தைங்க இப்போ பாயா கேர்ளா. நான் ஜெண்டர் வச்சு கேட்குறேன். Girls, both. Boys high rates. Boys to the core. ஏன்னா நம்ம எப்படி பார்த்தோம்னா, சொசைட்டி நம்ம எப்படி பார்த்தோம்னா பொண்ணு 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 பொத்தி வச்சு பார்க்கணும். இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே நாங்கள் பார்க்குறோம், ஐயோ பொண்ணு குழந்தை வந்துச்சா, பத்திரமா பார்த்துக்கணும், எப்படி ஸ்கூலுக்கு அனுப்ப போகிறேன், எப்படி காலேஜ் முடிக்க போகிறேன், எப்படி கட்டி கொடுத்து என் வேலை முடிஞ்சிச்சு. ஸோ அந்த மாதிரி ஃபேஸ்க்கு போயிட்டோம். பசங்க கிளாஸில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வாஷ்ரூம்ஸ், கிளாஸில் பக்கத்தில் உட்காந்துருக்க பையன், பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி வரும்போது பக்கத்தில் உட்காந்துருக்கிற அண்ணா இல்லாட்டி அங்கிள்ஸ், ஸோ மெனி கேசஸ். இல்லை ஆண்டிஸ் ஆகட்டும், எனக்கு வேலை இருக்கு, நான் இது குத்தம் சொல்றதுக்காக சொல்லலை, லைவ்ல என்ன நடக்குது நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். கண் கூட கதறி அழுகையே வரும் அந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்கும்போது. எங்கள் ப்ரொஃபஷனில் அழுக முடியாது அப்படிங்கிறது, அந்த ஒரு இதை எடுத்துக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒன் ஆஃப் த எத்திக்ஸ். அதனால என்னால் அழுக முடியாது. ஆனால் அவ்வளோ சங்கடமாக இருக்கும். கர்மா வந்து எங்கே கொண்டு போயிட்டு இருக்குன்ற மாதிரி. ஸோ ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் தி சில்ட்ரன். தட் வுட் பி யுவர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இட் வுட் பி யுவர் ஓன் சில்ட்ரன் ஆர் எனிபடி. ஒரு குழந்தையோட நேச்சுரல் கேரக்டரிஸ்டிக்ஸ், நேச்சுரல் ஆட்ரிபியூட்ஸுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். டேம் ஷூர் நான் சொல்கிறேன், டீச்சர் இஸ் நெவர் டேக் இட் ஃபார் கிராண்டட். நமக்கும் நம்மளோட அந்த கெத்தை வந்து விட்டுக்கு கொடுக்கக்கூடாது. எமோஷ்னலாகவோ இது வேணாச்சு என்ன இப்படி பண்ணுறாங்க, இப்படி பேசுகிறாங்க, நிறைய பேர் சொன்னதில் அந்த விஷயம் வந்து கலந்துருந்தது. எமோஷன்ஸாக இருக்கலாம், பட் ஸ்டில் இட் வாஸ் தேர்.
அந்த கண்டிஷனுக்கு போகவே போகாது. என்னோட கெத்தை நான் விட மாட்டேன். நான் டீச்சர், எனக்கு இந்த குழந்தைய பற்றி தெரியும், நீங்க யார் வந்து சொல்றது? யூ மே பி அ பேரண்ட், பட் ஸ்டில் என்னோட பர்சனல் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். என் பையன் தேர்ட் ஸ்டாண்டர்ட், பெரிய பையன் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். நான் ஸ்கூலுக்கு போறேன். என் அம்மாவுக்கும் பையனுக்கும் ஒரு ஜாலி தான் வேற. டீச்சர் வந்து பார்க்குறாங்க, தமிழில் வந்து அவன் வீக்குனா நாட் அப் டு த லெவல், பாஸ் பண்ணா அந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். நல்ல மார்க் வாங்கியிருந்தான். திடீர்னு சம ஹைக்கு 70 அவுட் ஆஃப் 100%. நான் அப்படியே ஜாலியாக அவங்க கிட்ட கேட்குறேன், என்ன தம்பி இந்த எழுதியா அப்படின்னு அப்படியே ஜாலியாக கேட்டுட்டேன். அந்த கிளாஸ் டீச்சர் என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டாங்க. இத்தனைக்கு எனக்கு பண்றதுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு, அவங்களுக்கே தெரியும், அவங்க ஸ்கூலுக்கே நான் ரிசோர்ஸ் பர்சனா போறேன். பட் ஸ்டில் அவங்களுக்கு எந்த ஒரு பேரியரும் கிடையாது எனக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கு. என்னை பார்த்து அடுத்த செகண்ட் அவங்க கேட்ட கேள்வி, என்னமா குழந்தைய பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க, அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த மார்க் வாங்கியிருக்கான், அவனை நீங்க பாராட்டதானே செய்யணும். அந்த முகத்துல அந்த கோவம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல தான் அந்த டீச்சருங்கிற விஷயம் அங்க ஸ்டாண்ட் ஆகுது. அதுக்கு மேல நீங்க ஏதாவது ஒரு விஷயம் பேசுறீங்க, இதுவே அவங்க லூஸாவோ ஒரு ஜாலியாவோ கேட்டிருந்தாங்க அப்படின்னா, நான் என் பையனும் பேசிக்கிறேன் மேம், சும்மா ஜாலியா பேசணும். அந்த இடத்துல எனக்கு அந்த ஸ்பேஸ் கூட கிடையாது. நான் எதுவுமே நான் கேட்டது தப்பு, சீரியஸ்லி நான் கேட்டது தப்பு. மற்றவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து என் பையன் புரிஞ்சுக்காம போகலாம். பட் ஸ்டில் ஈவனோ சைக்காலஜிஸ்டா இருந்தாலும் அந்த ஸ்டேட்மெண்ட் தப்புங்கிறது அந்த டீச்சர் எனக்கு உணர்த்துறதுக்கு யோசிக்கவே இல்லை. ஸோ டேக் அப் யூர் ஸ்டாண்ட் வேறெவர் வித் ஹூமெவர். ஸ்கூல் கரஸ்பாண்டா இருந்தாலும் சரி, பேரண்டா இருந்தாலும் சரி, அவங்க எவ்வளோ பெரிய பிபிஐபியா இருந்தாலும் சரி, குழந்தைகிட்ட பேரண்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்ற டைமோட நம்ம ஸ்பெண்ட் பண்ற டைம் ஜாஸ்தி. அந்த குழந்தையோட மூவ் அண்ட் கார்னர்ஸ் A to Z எப்படி உட்கார்ந்தா அந்த குழந்தை சந்தோஷமா இருக்கு, கஷ்டப்பட்டா அந்த குழந்தையோட முகம் எப்படி இருக்குன்றது முதற்கொண்டு எனக்கு தெரியும். என்கிட்ட வந்து நீங்க டிஃபீட் பண்ணாதீங்க அப்படிங்கிறத வாழைப்பழத்துல ஊசி இருக்கிற மாதிரி நச்சுன்னு அவங்களுக்கு புரிய வச்சிங்கன்னா பேரண்ட்ஸ் சைடு உங்களுக்கு வர பிரச்சனை அப்படியே டவுன் ஆகும். இது வந்து கண்டாமினேஷன் மாதிரி. நீங்க ஒரு பேரண்ட் ரெண்டு பேரண்ட் கிட்ட நீங்க பிலீவ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே போகும். இப்போ ஒரு ஃபேக்கல்டி சொன்னாங்க, நான் போறப்பல எல்லாத்தையும் கொண்டு அசம்பிள் பண்ணிட்டாங்க, இவங்க வந்துட்டாங்க, போலீஸ் வந்துட்டாங்க, எங்க 13,000 ரூபாய் வாங்கிட்டாங்க. பட் ஸ்டில் இந்த மாதிரி விஷயம் போறதும் இந்த மாதிரி விஷயமும் போகும். ஐயோ அந்த டீச்சரா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க வித் எவிடென்ட். ஜெனரலைஸா நீங்க எது பேசினாலும் பேரண்ட்ஸ் கிட்ட எடுபடாது. ஒரு இன்சிடென்ட் சொல்லுங்க, அன்னைக்கு உங்க குழந்தை இதை பண்ணாங்க, அந்த குழந்தை இப்படி இருப்பாங்க, இட் would be right or wrong. நீங்க நல்ல விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னாலும் சரி, இல்ல ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அவங்கள புரிஞ்சுக்க வைக்கணும். பேரண்ட்ஸோட ஏரியா சொல்லும் போது எங்ககிட்ட சண்டைக்கு வராங்க, டிசி வாங்குறாங்க, வெளியே கூட்டிட்டு போறாங்க, எங்களை வந்து அஃபெண்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அந்த இடத்துல நீங்க மிஸ் அவுட் பண்ற விஷயம், you don't have proper evidence in your hand. எனக்கு உங்க குழந்தைய பத்தி தெரியுங்கிறதுக்கு எடுத்து வைங்க, வாயில சொல்லுங்க, இல்ல பேப்பர்ல எடுத்து வைங்க. நம்ம எவ்வளவு டாக்குமெண்டேஷன் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் அனெக்டோட்டல் ரெக்கார்ட்ஸ் எழுதுறோம்ல, அனெக்டோட்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லயும் இருக்கு, பிரைவேட் ஸ்கூல்ஸ்லயும் இருக்கு. CBSE is one of the norm for your application. அது என்ன application can to be wrong. அந்த அனெக்டோட் எடுத்து வச்சு பேசுங்க. நீங்க முன்னாடி காமிச்சீங்கன்னா அவங்க அப்படியே ஆஃப் ஆயிடுவாங்க. பேரண்ட்ஸ் அட்ரஸ் பண்றதுக்கு நீங்க ரெக்வெஸ்ட் பண்ணீங்க, ஒரு ஸ்கூல்லையும் ஒரு குரூப் ஆஃப் பேரண்ட்ஸ் கிட்டயும் வந்து ஒரு ஃபோரமாவோ இல்லை ஒரு ரிசோர்ஸ் பர்சனாவோ அட்ரஸ் பண்றதுக்கு ஒரு ½ an hour இல்லை ஒரு 45 minutes ஒர்க் தான். ஆனால் அது ஸ்டேபிளாக நிற்காது. நானே போய் எத்தனையோ ஸ்கூலில் காலேஜஸ்ல பேசிட்டு இருக்கேன், பட் ஸ்டில் அது நிற்காது. ஏன்னா திரும்பி அவங்கள பார்க்கறது நீங்க மட்டும்தான். பசங்களுக்கு எப்படி பின்னாடி பிடிச்சி தள்ளிட்டே இருக்கீங்களோ அதே மாதிரி பேரண்ட்ஸும் பின்னாடி பிடிச்சி தள்ளிட்டே இருக்கும். அது உங்களோட ஹேண்ட்லிங் மெத்தடாலஜி. நீங்க எப்படி அவங்க கிட்ட பேசுறீங்க, ஒரு கம்ப்ளைண்ட் பண்றதோ இல்ல உங்களுக்கு இருக்க ஒரு இஷ்யூ ரைஸ் பண்றதோ கூட உங்களோட எமோஷன்ஸை உங்க முகத்துல கொண்டு வராம சிரிச்சுக்கிட்டே அப்படியே தடவை கூட்டு பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்டார்ட் வித் a good note of a student. Anytime any parent start with a good note of a student. இப்போ நான் என் குழந்தைய கூட்டிட்டு வரேன், இப்படி வராங்க, ஏதோ பேச வராங்க, சாதாரணமா கேட்பாங்க, அப்படியே போற போக்கில் கேட்பாங்க. நம்ம வண்டி எடுக்க போவோம், அப்போ வந்து ஒரு பேரண்ட் நிற்பாங்க, பிக்கப் போறவங்க, மேம் சொல்லுங்க மேம். அந்த இடத்துல ஏதாவது ஒன்று சொல்லணுங்கிறதுக்காக தயவு செஞ்சு எதையும் சொல்லிடாதீங்க. அன்னைக்கு நீங்க சொன்னீங்க, இன்னைக்கு வந்து இது சொல்றீங்க, அப்போ அதுக்குள்ள என் குழந்தை மாறிட்டானா?
புடிச்சுப்பாங்க. ஸோ ஒரு பர்பஸ் இல்லாம, ஒரு பிளான் இல்லாம, ஒரு எவிடென்ட் இல்லாம எந்த பேரண்ட்கிட்டையும் எந்த ஸ்டூடெண்ட்டை பத்தியும் அட்ரஸ் பண்ணாதீங்க. இது பண்ணலனாலே இப்ப நீங்க லிஸ்ட் அவுட் பண்ண விஷயத்த 70% வேல்யூ முடிஞ்சிச்சு. அதே மாதிரி பேரண்ட் கிட்ட பேசும்போது ஒரு குட்டியை பத்தி பேசுறீங்க அப்படின்னா அவங்களோட நல்லதை வச்சு ஆரம்பிங்க. அவங்க நல்லது பேசலாம், இல்லை குழந்தைய பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணவும் வந்துருக்கலாம். அப்படியே நைஸா நீங்க சொன்னீங்க மேம், என் குழந்தை வந்து எவ்வளோ நல்லா எழுதுமா தெரியுங்களா, கிளாஸ்ல இந்த மாதிரி ஒபிடியன்ட்டே கிடையாது, எல்லாரையும் அவ்வளோ நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்னு ஆரம்பிச்சுன்னா அங்கேயே அவங்க ஆஃப் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணாலும் இந்த 1-2 விஷயம் அவங்க கொஞ்சம் மாத்திக்கிட்டா இல்லை இம்ப்ரூவைஸ் பண்ணா பரவாயில்ல. இதுல 2 விஷயம் இருக்கு. பேரண்ட்டை நீங்க பேரண்ட் கிட்ட நீங்க சொல்ல வேண்டிய விஷயத்த கன்வே பண்றீங்க. அதே நேரம் ஒரு டீச்சரா நீங்க எந்த கம்ப்ளைண்டும் பண்ணல, அவங்க யார்கிட்டயும் போய் இந்த டீச்சர் என் குழந்தைய பத்தி இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்னு ரைஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸே கிடையாது. நம்பர் 1 டாப் மோஸ்ட். நம்பர் 2 அதுல இன்வால்வ் ஆயிருக்க தேர்ட் பர்சன் அந்த குழந்தை. குழந்தைங்களோட செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் அந்த இடத்துல அடி வாங்கல. ஏன்னா நீங்க நல்ல விஷயத்த சொல்லி ஸ்டார்ட் பண்றீங்க, அந்த குழந்தை அதை கேட்டு நல்லா குழு குழுன்னு உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கோம். அது கூடவே அவங்க என்ன பண்ணணும் நீங்க சொல்றீங்க, நீங்க சொல்றதுலயே அவன் பாதி மாறிடும். பேரண்ட் அட்ரஸ் பண்றாங்களோ இல்லையோ நீங்களே அட்ரஸ் பண்ணிட்டீங்க. குட்டி போட போன மாதிரி உங்க சுத்தி கொடுப்பாங்க. ரொம்ப ஈஸி, வெரி சிம்பிள். நீங்க என்ன பண்றீங்களோ அதை அப்படியே அவங்க ஃபாலோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாரும் எந்திரிச்சு ஓத்து எடுத்துட்டு இருந்தோம். இங்க ஒரு குட்டி இருந்தாங்க, நம்ம எதுக்கு கை நீட்டுறோம்னே தெரியாம அவங்க கை நீட்டி அவங்க அந்த ஓட் சொல்லிட்டு இருந்தாங்க. This is what exactly happens with every child. எந்த கண்ட்ரி போனாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, குழந்தைங்கிற விஷயம் இதுதான் உங்களோட ஹையஸ்ட் லூப் ஹோல், ஈஸி ட்ரிக் டு ஹேண்டில் எனி சில்ட்ரன். அதுக்கப்புறம் இந்த கேட்ஜெட்ஸ் கேட்டோம். இந்த கேட்ஜெட்ஸோட பிரச்சனை ஒண்ணுமே கிடையாது. கோவிட் டைம்ல எல்லாமே மீடியா, கிளாஸ், கம்ப்யூட்டர், லேப்டாப் வாங்கி கொடு, மொபைல் வாங்கி கொடு, ஒரு ஆளுக்கு ஒரு சிஸ்டம் வச்சுட்டு உட்காரு, இன்டர்நெட் கனெக்ஷன் போடு, மேம் குட்டி பாருங்க மேம் ப்ளீஸ், எல்லாத்தையும் பண்ணு அப்படின்னு பிடிச்சி உட்கார வச்சிட்டோம். ஒரு ஹேபிட்டா, ஒரு கம்ஃபர்ட் ஜோனா செட் ஆன ஒரு விஷயத்தை பிரேக் பண்றதுக்கு யாரா இருந்தாலும் டைம் எடுக்கும். ஸோ இமீடியட் கன்வர்ஷன்ங்கிறது நம்ம வந்து மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம். ஒரு மரத்தை பிடிச்சி வளைக்கிற மாதிரி எல்லாமே வந்து பேம்பு கூட அப்படியே ஃபிளெக்சிபிள் ஆகிடும், மாதிரி தப்பான்னு உடஞ்சிடும். அந்த உடைக்கிறதுங்கிறது தான் கோவப்பட்டு கத்துறது, நீ யார் என்ன கொஸ்டின் கேட்கறது, இந்த மாதிரி ஒரு ஜிஓ நார்ம்ஸ் இருக்கா, ஒரு இன்சிடென்ட் சொன்னீங்க, ஒரு ஜிஓ இருக்கா எடுத்து காமிங்க. ஏன் அவங்க கேட்குறாங்க? இதெல்லாம் வந்து ரொம்ப காலமா நடந்துட்டு இருக்கா, இப்பதான் நடக்குது. எப்படி நடந்தது? வீட்டில் உட்காந்து அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாரும் பேசுற நார்ம்ஸ், எல்லாரும் பேசுற ரூல்ஸ் எல்லாத்தையும் பார்த்து கத்துட்டு வந்து அதை கூட்டி முன்னாடி உட்காந்து நீ ப்ரூவ் பண்ண கேட்குது. வெரி சிம்பிள். கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே சிம்பிள். ஸோ இது அவங்க கேட்கறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாமா, நம்ம ப்ரூவ் பண்ணணுமா, நம்ம எவிடன்ஸ் காமிக்கணுமா அப்படின்னா இல்லை. அந்த கேட்கறதுக்கான சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணாதீங்க. இன்கேஸ் ஆக்சிடென்டெல்லாம் கிரியேட் ஆயிடுச்சுன்னா ட்ரை டு இக்னோர். இந்த ஊதி மூடுறாங்க அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி தட்டி நவுத்தியோ இல்லை அந்த இடத்துல வேற ஏதாவது ஒரு டைவர்ஷன் இது பண்ணியோ அந்த அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணீங்கன்னா யூ கேன் எஸ்கேப். ஐம் ஸ்டில் டெல்லிங் யூ கேன் எஸ்கேப். அந்த நிமிஷத்துல தான் நீங்க மாற முடியும். இதை விட்டுட்டு செகண்ட் சீன், நீ என்ன பார்த்து கேட்கிற ஜீவோ பத்திலாம் நீ பேசுறியா? எதிரி ஜீவோனா என்ன சொல்லு? மறுபடியும் அந்த குட்டி கேட்கும், நீங்க சொன்னீங்கல்ல ஜீவோல காமிங்க. அவ கேட்கறன்னு சொல்லி இன்னும் 4 பசங்க பின்னாடி சேர்ந்துக்குவாங்க, 4 பொண்ணுங்க பின்னாடி சேர்ந்துக்குவாங்க. அந்த இடத்துல நமக்கு ஈகோ ஹர்ட் ஆகலாம். செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் எஸ்டீம் நீங்க சொன்ன மாதிரி ஒரு டீச்சருங்கிறதே இப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்களா. பட் ஸ்டில் அங்க கொஞ்சம் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், அதாவது கிரிட்டிக்கல் திங்கிங் சொல்லி பசங்களுக்கு நம்ம சொல்லி கொடுப்போம் இல்லையா, அந்த கிரிட்டிக்கல் திங்கிங்கை நமக்கு முதல்ல கொண்டு வரணும். அந்த இடத்துல அதை பண்ணிடுங்க. அந்த குட்டி அது வேணும்னு பண்ணல, அதை பழகிட்டாங்க. வேணும்னு பண்ற குழந்தையா இருந்தாலுமே நம்ம மட்டும்தான் அதை மாற்ற முடியுமே தவிர வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ் மாற்ற மாட்டாங்க. ஐ டெல் யூ ஃபார் கிராண்டட் 90% ஆஃப் த பேரண்ட்ஸ் அங்க வீட்ல இருந்து அமிச்சா போதும் ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க, அவங்களோட வேலை நடந்தா போதும் ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. ஸ்கூல் முடிஞ்ச வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம்
வீட்டில் இருக்காங்க, அவங்களை பார்த்துக்கணுங்கிறதுக்காக டியூஷன் கல்றாங்க. And take it for sure, with God's presence I'm telling you, இப்போ எஜுகேஷனை ஃபோக்கஸ் பண்ணி குழந்தைங்க போகிறது கிடையவே கிடையாது. மீடியா, லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், இதே விஷயத்தை நீங்கள் பியர் எஜுகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸை தேடி போகிறாங்க, ஓகே ரைட்டு, நான் சொல்லி உனக்கு புரியாதுங்க, ஃப்ரெண்ட்ஸை வச்சு நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன், ஒரு 4 பேர்த்த ஒன்றா முடிச்சு போடுங்க, இல்லை போடுங்க. நம்ம இதில் இருந்ததுன்னு நினைக்கிறேன். 80s பீரியட்ல ஒரு நல்லா படிக்கிற பொண்ணு, ஒரு ஒரு மேபி 1 or 2 மீடியம் லெவல் சில்ட்ரன் வித் 1 poor student அழகாக படிச்சு வந்துடுவாங்க. நான் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் ஜஸ்ட் பாஸ், எனக்குலாம் மார்க் போட்டு பாஸ் பண்ண வச்சாங்க. அந்த கண்டிஷன் இருந்தவங்க தான் நான்லாம். பட் ஸ்டில் பியர் எஜுகேஷன் வாஸ் ஒர்க்கிங் ஸோ மச். இன்றைக்கே நம்ம அதை பண்ண மாட்டேங்கிறோம். நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், நம்ம மிஸ் அவுட் பண்ண விஷயத்தில் அதுவும் மிஸ் அவுட் ஆகிடுச்சு. ஏன்னா நமக்கு பிரச்சனை நிறைய பிரச்சனை கலந்தாடி வந்தோடனே இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம். இதெல்லாம் தான் உங்களோட க்ளூஸ். ஜியோ விஷயம், இந்த அப்யூஸ் கேசஸ் ஆர் எனி கைண்ட் ஆஃப் பிரெக்னன்சி நிறைய இருக்கு. இந்த கத்தி வச்சு பிடிச்சிக்கிறது, சாணி பவுடர் கசி பிடிக்கிறது, இதெல்லாம் அப்படி ஏதாச்சும் நான் பண்ணிடுவேன் கையில் வச்சிருப்பாங்க. யாராவது வந்து வாங்குறேன்ற பேரில் தட்டு வாங்க வாய்க்குள்ள போயிடும், அது கொண்டு காலி, ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறதுக்குள்ள காலி, ஒரு லைஃப் முடிஞ்சிச்சு. இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலான்னா, யூ கேன் ஹேவ் ஃபியூ செஷன்ஸ். ஒன்று உங்களோட ஸ்கூலில் இட் இஸ் கோயிங் டு பி ஆடட் ஒன்லி, கிளாஸ் டீச்சர் எடுத்து பண்ணலாங்கிறது இட் வாஸ் மை ஒப்பீனியன் டு ஒன் பர்டிகுலர் ஸ்கூல் கோயம்புத்தூரில். பட் ஸ்டில் அவங்க ரொம்ப சிரமப்பட்டாங்க. ஸோ ஐ டோல்ட் ஓகே, அசிஸ்டன்ட் கிளாஸ் டீச்சர் இருப்பாங்க இல்லையா, அவங்கள வச்சு கனெக்ட் பண்ணுங்க. ஏன்னா அவங்களுக்கு கிளாஸ் டீச்சர், அசிஸ்டன்ட் கிளாஸ் டீச்சர் சொல்கிறேன்னா, compared with other teachers or other period staffs, you will have a better connection with the children. 30 குழந்தைங்க இருக்காங்கன்னா 30 குழந்தைங்களை பற்றியும் அம்மா அப்பா பற்றியும் அந்த குழந்தைய பற்றியும் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சது அந்த கிளாஸ் டீச்சராக மட்டும்தான் இருப்பாங்க. சப்ஜெக்ட் டீச்சர் எல்லா நாளும் வரமாட்டாங்க, அந்த அளவுக்கு ரேப்போ இருக்காது. ஸோ அவங்களுக்கு தான் நிறையா இருக்கும். ஒரு சில ஸ்கூல்ஸில் இருக்காங்க 4th ஸ்டாண்டர்ட் ஒரு கிளாஸ் டீச்சர் கூட அவங்க 12th முடிச்சு போகிற வரைக்கும் அதே கிளாஸ் டீச்சர் அப்படியே கண்டினியூ ஆகும். டபக் மாத்திர விஷயமெல்லாம் கிடையாது. தட் வாஸ் சூப்பர் டூப்பர் ஹிட். ஆனால் அந்த ஸ்கூல்ஸ் அவ்வளோக்கா ஃபாலோ பண்ணுறதுக்கு இல்லை, ஏன்னா அவங்களோட செக்ரிகேஷன்ஸ்க்காக. ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு டெல் தம் ஃபியூ அலார்மிங் இஷ்யூஸ். இன்டைரக்டாக பயமுறுத்துற மாதிரி நாட்டில் என்ன நடக்குதுங்கிறத இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லேயே ப்ரொஜெக்டர்ஸ்லாம் வந்துருச்சு. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் உங்கள் கிளாஸ்லேருந்து அலாட் பண்ணி அதை போட்டு காமிங்க. என்ன நடந்தது, முதல்ல என்ன நடந்தது, எப்படி மாட்டினாங்க, அது மாட்டினதுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு, அதில் நீ மாட்டினதுக்கு அப்புறம் நீ எங்கே போய் நிற்ப. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ப்ரெக்னன்சி 11th ஸ்டாண்டர்ட் போன டெலிவரிங்க பேபி, அந்த குட்டிக்கு முன்னாடி தெரிஞ்சுக்காது, ஜாலியாக போயிருக்கும். வீட்டில் ஏதாவது நடந்திருக்கோம், மேபி அவங்க ஹிஸ்ட்ரி கேட்டால் தான் எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வீட்டில் ஏதாவது நடந்திருக்கோம், இல்லாட்டி வீட்டில் ஏதாவது பார்த்துருப்பாங்க, இல்லை மீடியாவில் ஏதாவது பார்த்துருப்பாங்க, சரி நாம ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு போய் சிக்கிறது. சிக்கினதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இப்போ நிறைய ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ப்ளீஸ் இதை வந்து பண்ணுங்க. செக்ஸ் எஜுகேஷன்னா என்னன்னு பேசுங்க, ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் பற்றி பேசுங்க, மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் பற்றி பேசுங்க, ப்ரெக்னன்சியோட சிம்டம்ஸ் என்னன்னு சொல்லுங்க, ஹவு டு ஸ்டே சேஃப் ஃப்ரம் த ஆப்போசிட் ஜெண்டர் ஆர் ஹவ் யூ ட்ராவல். இதெல்லாம் வெரி பேசிக் திங்ஸ். இதெல்லாம் தெரியாததுனால தான் அவங்க போய் அதில் மாட்டுறாங்க. இதை நம்ம ஏன் சொல்லிக் கொடுக்குறோம்னு ஒரு குரூப் வந்து அப்போஸ் பண்ணாங்க. சைக்காலஜி அசோசியேஷன் மாதிரி ஒரு கேஸே வந்துச்சு. இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குமா, எங்கள் குழந்தைங்களுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குமா, தமிழ்நாட்டில் இப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தா கெட்டு போயிடுவாங்க. கிடையவே கிடையாது, இதெல்லாம் சொல்லிக் கொடுக்காதனால கெட்டு போகிறாங்க. என்ன தெரியாமல் போய் ஊடுதுறாங்க உள்ள. நீங்கள் இன்டெப்த்தாக சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லலை நான். எவ்வளோ ப்ரெக்னன்சி கேசஸ் இந்த மேம்க்கு தேங்க்யூ ஸோ மச், கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ வேர் தேர் இனஃப் டு முன்னாடி வந்து ஒரு மைக்கில் சொல்கிறதுக்கு அவ்வளோ பெரிய தைரியம் வேணும். நிறைய பேருக்கு வெளியே சொல்கிறது இல்லை. எவ்வளோ கேசஸ் நடக்குது. Pregnancy is not an easy task. லைஃப் வந்து தலைகீழ மாற்றி போடுற விஷயம். அவங்களோட லைஃப் என்ன ஆகுதுங்கிறது போட்டு காமிச்சு தெளிவாக அவங்கள பயமுறுத்துங்க. உங்களோட வேர்ட்ஸ், உங்களோட ஆக்ஷன்ஸ், உங்களோட எமோஷன்ஸ் ஃபுல்லாக அந்த இன்சிடென்ட்டை கொண்டு வாங்க. நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு விஷயம் நடக்கலையாமான்னு அம்மா அப்பா கேட்குற கண்டிஷனை கூட நீ பயமுறுத்தலாம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணையோ பையனையோ மாற்றிக்கலாம். But still tell them what is what. போத்தி மறைச்சு வைக்காதீங்க ப்ளீஸ். ரிமோட் எடுத்து
ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், ஐ டோன்ட் மைண்ட் டெல்லிங் யூ, ஒரு காண்டம் அட்வர்டைஸ்மெண்ட் வந்தாலோ இல்லை வந்து ஒவ்வொரு ப்ரொஜெக்ஷன் ஒரு சாங் வந்தாலோ ரிமோட் எடுத்து டக்குன்னு மாற்றிட்டு இருக்க பேரண்ட்ஸோ ஃபேமிலியோ இப்போ நம்ம இல்லை, குழந்தைங்களோட ஸ்டேட்டஸ் மாறிடுச்சு, ப்ளீஸ் அவங்க நிலைமைக்கு நம்மளும் போகலாம். அண்ட் ஹோம்ஒர்க்ஸ் பேரண்ட்ஸ் ஹேண்டிங் சொல்லிட்டேன், எலக்ட்ரானிக் கேட்டர் சொல்லிட்டேன், ப்ரீ போஸ்ட் கோவிட் சொல்லியாச்சு. சோஷியல் மீடியா யூசேஜ் வேறு வழியே இல்லைங்க, அது இந்த கொரோனா வந்து நம்ம கூடவே தான் இருக்குது, அதே மாதிரி சோஷியல் மீடியா நம்ம கூடவே வந்துருச்சு. ஸோ இந்த பயன்படுத்துற விஷயம் நான் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் பண்ணும்போது சோஷியல் மீடியாவை கூட சேர்த்திக்கோங்க. என்னென்ன மாதிரி இஷ்யூஸ் வருது, அண்ட் தேர் இஸ் ஒன் பர்டிகுலர் சைபர் செக்யூரிட்டி, சைபர் எஜுகேஷன். நீங்கள் எந்த ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சரி, உங்களோட ரிசோர்ஸ் மெட்டீரியல்குள்ளே போனீங்கன்னா யூ ஹேவ் செப்பரேட் மேனுவல்ஸ் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி கிளாஸ். உங்களை போய் பார்த்துக்கிட்டீங்கன்னா எனக்கு தெரியல, தமிழ்நாடு கவர்மெண்ட் எஜுகேஷனோட ஹோம் பேஜ்லையும் இருக்கும், சிபிஎஸ்சி ஹோம் பேஜ்லையும் இருக்கும். ரிசோர்ஸஸ் ஆர் அவைலபிள் ரெடி, நீங்கள் உட்காந்து அதை ப்ரிப்பேரே பண்ண தேவையில்லை, ஸ்லைட்ஸ் போதும் அது இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி ஒரு கிளாஸ்க்கும் யூ கேன் டேக் இட் அப். இட் டசன்ட் டேக் மோர் தென் ஒரு 30 மினிட்ஸ் ஸ்லாட் மாதிரி போட்டிங்கன்னா யூ வில் ஹேவ் 4 or 5. அதுலேயே அவங்களுக்கு ரீச் ஆகிடும். ஸோ ஹவு டு ஸ்டே ப்ரொடெக்டட் ஃப்ரம் த இன்டர்நெட், ஒரு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணுறதுல என்னென்னலாம் செக் பண்ணோம், செக்யூரிட்டி செக், பாஸ்வேர்ட் செக், இதெல்லாம் எல்லாமே அதில் இருக்கும். ஜஸ்ட் ட்ரை டு கெட் இட் அவுட். சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ஈஸ்வரன் சார் மூலியமா இல்லை யார் மூலியமா, ரோட்டரி மூலியமாவோ எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க, ஐ சென்ட் யூ த மெட்டீரியல். அண்ட் கிளாஸ் ரூம் பாத்ரூம் ஃபைட்ஸ் டிஷ்யூ போட்டுக்கிறது, சந்தைகள் நடக்கும்போது அடிபட்டுறாம ரத்த காயப்படாம பார்த்துக்கிற கண்டிஷன் நம்ம வந்துட்டோம். இது என்ன ஆகுதுன்னா வெரி மைன்யூட் சேஞ்சஸ் அந்த சில்ட்ரன். நம்ம அவங்க அப்சர்வ் பண்ணும்போது ஏதோ ஒரு விஷயம் நம்ம விட்டு போறதுனால வர்றதுன்னா அந்த கை வைக்கிற லெவலுக்கு போயிடும். ஓகேங்களா? அண்ட் ஒன் மோர், இக்னோர், நான் சொன்ன மாதிரி மிஸ் அவுட் பண்றது இல்லை இக்னோர் பண்ணிடுறது அப்படிங்கிற விஷயம். ஏதாவது ஒன்று அசால்ட்டா விட்டுருவோம், அது முத்தி போய் அவங்க கிட்ட பண்ணிக்குவோம். ஒரு குழந்தைன்னா இப்படிதான் இதுதான் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அந்த சேஞ்சஸ் அவங்க முகத்திலே தெரியும். அங்கேயே கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அது பிரேக் ஆகிடும். ஸோ டசன்ட் மேட்டர். அண்ட் கேரிங் கைடன்ஸ் நம்ம சொல்கிறோம் செய்யறதில்ல சார், முடிச்சது சார். கேரிங் கைடன்ஸ் நம்ம சொல்கிறோம், அவங்க செய்யறதில்ல, படிக்கிறதில்ல. இப்போ இருக்கிற குழந்தைங்க நீங்கள் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் சொன்னால் அவங்க காலையே போகாது. நீங்கள் சொன்ன மாதிரி நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நான் அப்படியே குறைஞ்சே இருக்கேன், எனக்கு பதிலே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவனோட ஃபேஸ்லயே நம்ம இன்னும் போகல. அவன் வந்து அவனுக்குள்ள ஒரு பட்டம் வச்சிருக்கான். இப்போ நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் சர்க்கிள், செகண்ட் சர்க்கிள், தேர்ட் சர்க்கிள். நம்ம ஃபேமிலிக்காக சொல்லுவோம். பட் ஆஸ் அ பர்சன் ஒரு சர்க்கிள் இருக்கும். ஃபர்ஸ்ட் பர்சன் என்ன சொன்னாலும் செய்வோம், அவங்க இல்லாம நம்ம கிடையாது. செகண்ட் பர்சன்னா ஓகே கன்சிடர் பண்ணலாம். தேர்ட் பர்சனா சி அது கிடக்குது அப்படிங்கிற கேட்டகரி தான். ஸோ இந்த தேர்ட் சர்க்கிள் இருந்து செகண்ட் சர்க்கிள் இருந்து ஃபர்ஸ்ட் சர்க்கிள் கூட ஒரு ஆக்டிவிட்டி கிடையாது. 4 to 3, 3 to 2. அந்த குட்டியை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு குழந்தைக்கும் நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ட்ரை டு ஜம்ப் யுவர் செல்ஃப் ஃப்ரம் ஈச் அண்ட் எவ்ரி சர்க்கிள். செகண்ட் சர்க்கிள் நீங்கள் போயிட்டீங்கன்னா நீங்கள் சொல்கிறது தான் சத்தம். வீட்டில் அம்மா அப்பா இருந்தது அவன் என்ன சொன்னான் கிளாஸில் அப்படின்னு கேட்டாங்க, ஏய் என்ன மேம் என்ன பேசுகிற அப்படின்னு சண்டை வருவாங்க. அந்த சர்க்கிள் ஜம்பை நீங்கள் கொண்டு வரது எப்படின்னா சொன்னால் நடக்காது, இப்போ தோளில் கை போட்டால் தான் நடக்கும். டச் ஒர்க்ஸ், டச் மேக்ஸ் மிராக்கிள்ஸ். ஒரு குழந்தை அழுதுன்னா நீங்கள் போய் ஒன்றுமே பேசவே வேணாம். போய் அவங்க தோளில் எப்படி கை வைங்க, கொட்டு கொட்டு கொட்டு, கண்ணிலையும் கொட்டும், வாயிலையும் கொட்டும். அதை வரைக்கும் நீங்கள் என்ன கேட்பீங்க, எது கழுவுல, என்னாச்சு. ஒரு வார்த்தை கூட வாயில வராது. கிட்ட போய் என்னடா ஆச்சு அப்படின்னு இப்படி கை வைங்க, மொத்த கதையும் சொல்லிடுவா. அப்போ வந்து இந்த பிஆர் எஜுகேஷன்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஃப்ரெண்டு வந்து என்ன கேட்டாலும் வராது, அதெல்லாம் ஃபில்டர் ஆகி தான் வரும். அது என்ன மாதிரி பிரச்சனையானாலும் சரி, வீட்டில் யாராவது கை வச்சுனாலும் சரி, இல்லை ஃபிசிக்கல் அபியூஸ் மாட்டிருந்தாலும் சரி, டச்சுன்ற விஷயம் நடந்துச்சுன்னா பட் பி வெரி வெரி கேர்ஃபுல். ஏதாவது ஒரு பிரச்சனையில நீங்கள் மாட்டிக்காது. ஸோ கான்ஷியஸாக இருக்கணும் அந்த டச்சு. இஃப் ரெக்வயர்ட் யூ கேன் ஆஸ்க் த பர்மிஷன் ஆஃப் த சைல்ட் பிஃபோர் டச்சிங். அண்ட் பி கேர்ஃபுல் வேர் யூ டச். டச்சு சொன்னாங்க நாங்கள் பண்ணிட்டோம் அப்படிலாம் கிடையாது. நோ, அந்த டிஸ்க்ளைமர் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் ஸ்மைல். முதல் நாள் அவங்க என்ன குதம் பண்ணியிருந்தாலும் சரி, என்ன திட்டு வாங்கியிருந்தாலும் சரி, அடுத்து வரும்போது நீங்கள் பார்த்து சிரிச்சிட்டிங்கன்னா, ஏ மேம் என்னை பார்த்து சிரிச்சிட்டாங்க
அது வரைக்கும் அவங்க கண்ணிலே பட மாட்டாங்க, ஓடிட்டே இருப்பாங்க. இப்படி பிடிச்சிருப்பாங்க, இப்படி பிடிச்சிருக்காங்க, அது எல்லாமே கன்வெர்ட் ஆகிடும். ஸோ ஆல் தீஸ் ஆர் வெரி வெரி சிம்பிள் டூல்ஸ். இதெல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். சொன்னால் கேட்க மாட்டாங்க. நோ ரெஸ்பான்ஸ் அப்படின்னா வராது. கேரண்டீடாக நான் சொல்கிறேன், எழுதி கொடுக்குற ரெஸ்பான்ஸே வராது. அந்த குட்டியோட செகண்ட் சர்க்கிள்குள்ளேயாவது நீங்கள் போனால் மட்டும்தான் உங்களை ஒரு ஆளாவே மதிப்பாங்க. அண்ட் ஹவு டு டீச் பேரண்ட்ஸ் வாட் இஸ் வாட், இதுதான். நீங்கள் கரெக்டாக டீச் பண்ண முடியாது. அவங்க கையில் எப்போ கிடைக்கிறாங்களோ சில்ட்ரனை ஒரு டூலாக வச்சுட்டு யூ கேன் டெல் தம் ஹவு டு ஹேண்டில் வாட் ஹஸ் டு பி டன். பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறது இன்டெரக்டாக சைல்டுக்கு ரீச் ஆகும், சைல்டு கிட்ட சொல்கிறது பேரண்ட்டுக்கு ரீச் ஆகும். ஆனால் கடைசியில் வந்து சக்ஸஸ் ரேட் நம்ம பக்கம் தான் இருக்குது. ஓகே, வேறு ஸ்டூடெண்ட்ஸ் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் டீச்சர்ஸ் சொல்லியாச்சு. சைல்ட் ட்ரைங் நாட் டு கோ டு ஸ்கூல். ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக நடந்துருக்கும். அண்ட் வெரி பர்டிகுலர் சப்ஜெக்ட்ஸ், சோஷியலுக்கு வரல, சயின்ஸ் வரல, மேத் வரல அப்படின்னா there are so many reasons. எனக்கு வந்து மேத்ஸ் வரவே வராது அப்படின்னு அவங்க அம்மாவோ அப்பாவோ சொல்லியிருக்கலாம். அது திரும்பி அவங்களுக்கே ரீசன் ஆகும், உனக்கு மேத்ஸ் வருது, எனக்கு மேத்ஸ் வருது, முடிச்சு போச்சு. இஃப் நாட் ஏதாவது ஒரு கிளாஸ்ல இல்லை ஏதாவது ஒரு ஸ்கூல்ல எனி பர்டிகுலர் இன்சிடென்ட் கனெக்டட் டு தட் பர்டிகுலர் டீச்சர், சாதாரணமாக ஒரு விஷயம் நடந்திருக்கும். நான் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு, சென்னையில் 4th ஸ்டாண்டர்ட் என்னோட கான்வென்ட், ஐ நாட் ரெடி டு டெல் தி நேம் ஆஃப் தி ஸ்கூல், கான்வென்ட்ல கேர்ள்ஸ் கான்வென்ட்ல நான் படித்தேன். மை மேத் டீச்சர் பெட் மீ வெரி பேட்லி. குச்சி வச்சு சப்பு 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 அடிச்சுட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்களுக்கு என்ன ஆச்சு, என்ன பண்ணாங்களோ தெரியல. அன்னைக்கு நான் சிக்கிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் என்னால் அந்த இன்சிடென்ட்டை மறக்க முடியாது. அந்த மேத்துக்கு அவசியம் வந்து வெளியே வரக்கு எனக்கு அவ்வளோ கஷ்டமாச்சு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட்லையோ இல்லை ஹெரிடிட்டியாகவோ இல்லை பேரண்ட்ஸ் சொல்லியோ இல்லை நீங்கள் யாராவது மறந்து போய் உனக்கு வரவே வராதுடா அப்படின்னு சொன்னதோ அவங்க கிட்ட ஃபிக்ஸ் ஆகிடலாம். ட்ரை டு பிரேக் இட் அப். பிரேக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் போதும்னு சொன்னாலும் மேம் நீ ஹோம்ஒர்க் கொடுக்கல மேம் அப்படின்னு நோட் போயிருப்பாங்க. ஸோ குழந்தைங்க ஏரியாவுக்கு போய் தான் நீங்கள் குழந்தைங்கள ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ ட்ரை இட் அவுட். Question towards one particular subject, violence. Violence is student behavior. இதெல்லாம் நான் ஈஸியாக சொல்கிற ஒரு டிப் என்னன்னா, 80s 90s குச்சி எடுத்துட்டு வேகமாக கிளாஸ்க்குள்ள ஒரு டீச்சர் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா இங்கே ஜெயபாய் ஸ்கூல்லேயே நாங்கள் எதாவது ஞாபகம் ஜாய்கள் மேம் இங்கே ஒரு டீச்சர் உட்காந்துருக்காங்க. படிக்கிறதுலேருந்து மேலேருந்து கீழே எட்டி பார்ப்போம். ஐயோ அந்த மேம் இருக்காங்களா, எதுக்கு கீழே வந்து கேட்டீரில் ஒரு போட்டா வாங்க கூட எட்டி பார்ப்பாங்க. மேம் இருக்காங்க, போக மாட்டோம். இறக்கும் போது கூப்பிட்டு ஏதாவது கேட்டேன், டேஸ்ட்டு இருக்கிறோம், முடிஞ்சிச்சு. அந்த மாதிரி இருந்த காலங்கள்லாம் போயிடுச்சு. இப்போ எப்படின்னா கிளாஸ்க்குள்ளே வரீங்க, ஒரு எக்ஸாம்பிள் சீன், கிளாஸ்க்குள்ளே வரீங்க, இங்கே எல்லாம் உட்காந்து கத்திட்டு இருக்காங்க, சண்டை போட்டுட்டு இருக்காங்க, ஒருத்தர் அடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டோர் கிட்ட அமைதியாக நின்று அவங்கள பார்த்தீங்கன்னா போதும். யூ நீட் நாட் சே எனிதிங். அந்த சைலன்ஸுங்கிறது தான் அங்கே நடக்கிற மிராக்கிள். 2 நிமிஷம் 5 நிமிஷம் அப்படியே நில்லுங்க, தானா கிளாஸ் கரெக்டாகும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. அந்த பிஹேவியர் ஆகட்டும், ஆட்டிடியூட் ஆகட்டும், உங்களுக்குன்னு இருக்கிற ஒரு அப்பியரன்ஸ் இருக்கு இல்லையா, எனக்குன்னா அந்த அப்பியரன்ஸ் இருக்குல்ல, அந்த அப்பியரன்ஸே மாறிடும். அதுதான் வந்து கத்திட்டு போகுது, நீ பேசுடா, நீ சொல்லுடா, நம்ம பேசுறத முடியுமோன்றதெல்லாம் மாறிடும். அதை ஃபாலோ பண்ணுங்க. இஃப் நாட் யூ கேன் ஹேவ் திஸ் கவுண்ட் டவுன். கிளாஸ் நடந்துட்டு இருக்கு, ஏதாவது பண்றாங்க அப்படின்னா 1 to 10 கவுண்ட் டவுன். இது வந்து ஹோல் ஸ்கூலுக்கு ஒர்க் அவுட் ஆகும். 1 10 9 8 1 சொல்றதுக்குள்ள அவங்க இடத்துல செட்டில் ஆகி போயிட்டாங்க. இது 2. இந்த சைலன்ஸ் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது, ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இந்த 10 to 1 கவுண்ட் ட்ரை பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பீக்கிங் அபவுட் ஜிஓ, பிரெக்னன்சி, அபியூஸ் கேசஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. ஏதாவது நான் சொல்லாமல் விட்டுருக்கேன்னா 2 நிமிஷம் தான். நான் ஏதாவது சொல்லாமல் விட்டுருக்கேன்னா அண்ட் பி வெரி வெரி கேர்ஃபுல். இந்த ஜிஓ பற்றி சொல்லும் போதோ இல்லை ஜிஓ பற்றி ஸ்டூடெண்ட்ஸ் கொஸ்டின் கேட்கும் போதோ அவங்களுக்கு வந்து இதெல்லாம் சொல்லலாமா வேண்டாமாங்கிறதெல்லாம் கிடையாது. நல்ல விஷயத்த சொல்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இப்போ அந்த நாம்ஸ் இருக்கு இல்லையா, தட்டுனா குத்தம், குச்சியை கையில் எடுத்தாலே குத்தம், அடுத்த நாள் பேரண்ட்ஸ் வந்து நின்றுடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் போக ஸ்டூடெண்ட்டை எங்கெங்கன்னா நம்ம லாக் பண்ணலாம் அப்படிங்கிற டூல்ஸ் ஏகப்பட்டது இருக்கு. ஸ்கூல் சைட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஆகட்டும், பிரைவேட் ஸ்கூல்ஸ் ஆகட்டும், யூ ஹேவ் சோ மச் டிசிப்ளினரி நார்ம்ஸ் சொல்லி ஒரு தனி ஜிஓவே இருக்கும். ட்ரை டு டவுன்லோட் இட். உங்களுக்கு கோஆர்டினேட்டர் ஹெல்ப் ஒரு பிரின்சிபல் ஹெல்ப்னா அதை டவுன்லோட் பண்ணுங்க. அந்த நார்ம்ஸை பற்றி கேஷுவலாக ஜாலியாக பசங்க கிட்ட வந்து பேசுகிறீங்க. இப்படியெல்லாம் இருக்குதா, நம்ம எப்படி ஜெர்னல் டெலிக்வன்சி பற்றி பேசுவோம், அந்த மாதிரி
மாதிரி எதுவும் பேசுனேன், வச்சு எடுத்து அடிக்கதான் கூடாது, ஆனா இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத வந்து make them aware all these things are available in education department. It is not that people taking you for granted. என்ன வேணா பண்ணலாம், யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிலாம் கிடையாது. அப்படியெல்லாம் வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் அப்படியே ஓப்பன் பண்ணி விட்ட மாதிரிலாம் ஓப்பன் பண்ணிலாம் விட மாட்டாங்க. அங்கங்க ஒரு ரூட் ஹோல்ஸ் இருக்கு. நம்ம குச்சிங் தான் எடுக்க முடியல தவிர அவனை என்ன பனிஷ் பண்ணலாம், எவ்வளோ நாள் சஸ்பெண்ட் பண்ணலாம், ஸ்கூல்ல எவ்வளோ நாள் டிஸ்கஸ் பண்ணலாம், 3 வருஷம் அவனை ஸ்கூல் எஜுகேஷன் எங்கேயுமே அட்மிஷனே வாங்க முடியாது, போர்டு எக்ஸாம் எழுத முடியாது, he can be arrested, he can be fined, journal delinquency category he can be arrested. எல்லாமே இருக்கு. அதை நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். குச்சி கொடுக்கலன்னு பயப்படாதீங்க. It is not that you are completely locked up like இல்ல, டூல்ஸ் இருக்கு. First my humble request, எந்த போர்டு டீச்சரா இருந்தாலும் make use of your home page, CBSE home page or government education department home page, தமிழ்நாடு education department ஓட home pageல போய் என்னென்ன ரிசோர்சஸ் இருக்குன்னு பாருங்க, என்னென்ன நார்ம்ஸ் இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ எது யூஸ் ஆகுமே தெரியாது. நம்ம உட்காந்து நைட் விடிய 1 மணி 2 மணி வரைக்கும் உட்காந்து மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணுறோம். நாட் நீடட். எவ்ரிதிங் இஸ் அவைலபிள் இன் தி ரிசோர்சஸ் பேஜ். அதுக்கு ஒரு தனி டீம் போட்டு அவன் எல்லாத்தையும் லோட் பண்ணிட்டு இருக்கான். அண்ட் if any particular category is missing, there is one category called archives. ஹோம் பேஜ்லயே இருக்கிற டேப்லர்ல லாஸ்ட்ல வந்து ஆர்ச்சீவ்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த ஆர்ச்சீவ்ஸ்குள்ள போனீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸ் வந்து மட்டும்தான் ஆக்டிவ்ல இருக்கும். பிஃபோர் 3 இயர்ஸ் இந்த கவர்மெண்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இஸ் பாஸ் சம்திங்னா அது ஆர்ச்சீவ்குள்ள இருக்கும். ஆர்ச்சீவ்குள்ள போய் நீங்கள் எடுத்துக்கலாம். ஜியோவும் இருக்கும், ரிசோர்ஸஸும் இருக்கும். ஸோ கோஆர்டினேட்டரோட ஹெல்ப், பிரின்சிபலோட ஹெல்ப் வந்து எடுத்துக்கோங்க. இஃப் இன் கேஸ் யூ ஆர் நாட் ஏபிள் டு ஃபைண்ட் இட் அவுட், ப்ளீஸ் கான்டாக்ட் மீ. கால் பண்ணுங்க, எடுக்கலன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஐ வில் கெட் இட். எனி அதர் ஏரியா லெஃப்ட் அவுட்? சாரி, நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது மிஸ் அவுட் ஆயிருக்கா? எந்திரிச்சுன்னு ஒரே வார்த்தையில் ஞாபகப்படுத்துறீங்கன்னு நான் சொல்லிடுவேன். ஏற்கனவே என்னால் கார்டில் இருக்காங்க ஹெட் டேபிள் டீ டைம் கூட பிரேக் பண்ணிட்டீங்க. வேறு ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கேன்னா? அண்ட் பி வெரி வெரி கேர்ஃபுல். மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட், இவ்வளோ நேரம் நான் டீச்சர்ஸ்க்காக நான் பேசினேன், குழந்தைங்களுக்காக நான் பேசினேன். நான் எப்பயுமே குழந்தைங்க விட்டு கொடுத்ததே கிடையாது. யாராவது கேஸ் கவுன்சிலிங்னு வந்தாலுமே அது ஃபஸ்ட்டு அவங்க அடல்ட்டை தான் திட்டுற ஆள் நான். பட் ஸ்டில் இவ்வளோ நேரம் உங்களுக்காக நான் பேசியிருக்கேன். குழந்தைங்க சைட்லேருந்து நான் வைக்கிற ஹம்பிள் ரெக்வெஸ்ட், ஒரு குழந்தை வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னோ இல்லை ஏதாவது ஒன்று சொல்லணுங்கிறாங்கோ அந்த டைம் பீயிங்காக தலையாட்டியோ இல்லை நீ சொல்லணும், வீட்டில் இருந்தாலும் சரி, கிளாஸில் இருந்தாலும் சரி, ஸ்டாஃப் ரூமில் இருந்தாலும் சரி, நம்ம ஏதோ ஒரு சமைச்சிட்டோ வேலை பார்த்துட்டோ சொல்லு நான் கேட்டுட்ருக்கேன் அப்படின்ற விஷயத்த பண்ணாதீங்க. அந்த குழந்தை ஏங்கிட்டு இருக்கு, யார்கிட்ட போய் நான் என்ன சொல்கிறேன்னு 5 நிமிஷம் அந்த குழந்தை கொட்டுன்னு கொட்டும். அதில் ஒரு விஷயம் பயங்கர அலார்மிங்காக இருக்கும், நம்ம மிஸ் அவுட் பண்ணியிருப்போம், கண்டிப்பாக மிஸ் அவுட் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், லைவ் இன்சிடென்ட் விச் ஹட் ஹேப்பன் 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ட்வின் கேர்ள்ஸோட அம்மா கிட்ட போய் அந்த 2 குட்டீஸும் சொன்னாங்க, என் கூட விளையாடுற ஒரு பையன் என்னை பேட் டச் பண்ணுறான் அப்படின்னு. அவங்க வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுற பர்சன் கேட்டாங்க, விட்டுட்டாங்க. அது பெரிய விஷயமா வளர்ந்து அது அடுத்தடுத்த லெவலுக்குலாம் போய் ஒரு பிரச்சனையாகி அவங்க காதுக்கு வரும்போது அந்த குட்டீஸை கூப்பிட்டு அடித்து கேட்குறாங்க, ஏன் உன்னை யாராவது ஏதாவது பண்ணாங்கன்னா நீ என்கிட்ட வந்து சொல்ல மாட்டியா, உனக்கு இதெல்லாம் ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்கலையா? அந்த குட்டீஸ் அடியெல்லாம் வாங்கிட்டு கடைசியில் அழுதுட்டு சொல்லுது, இல்லை மம்மி இதை நான் உங்ககிட்ட எப்படியோ சொல்லிட்டேன், இப்போ எங்கே கொண்டு போய் மூஞ்சி வச்சுப்போம். ஸோ ப்ளீஸ் பி வெரி கேர்ஃபுல். அந்த விஷயத்தை அட்ரெஸ் பண்ணுறோம், அந்த நேரம் அவங்கக்கிட்ட பேசுகிறோம் அப்படிங்கிறதுக்காக எதுவும் பண்ணாதீங்க. அப்படியே நீங்கள் பண்ணிங்கனாலும் அவங்கக்கிட்ட பொறுமையாக சொல்லுங்கள், நான் அந்த வேலையில் இருக்கமா, இதை நான் முடிச்சிடுறேன், ஒரு 10 மினிட்ஸ் நான் வந்து உங்ககிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த குழந்தை அதுக்காக வெயிட் பண்ணும். அந்த குழந்தைக்கு ஆள் இல்லாமல் தான் இருக்காங்க. அண்ட் மோர் ஓவர், லவ், அஃபேரு, செக்ஸு, ப்ரெக்னன்சி இதெல்லாம் எவ்வளவோ பேசுகிறோம். இதெல்லாம் ஏன் இந்த அளவுக்கு இப்போ வளர்ந்துருக்குன்னு சொல்லுங்கள். ஏன் வளர்ந்துருக்கு? அவங்களுக்கு ஆள் இல்லைங்க, கேட்குறதுக்கு ஆள் இல்லை. முன்னாடி வந்து அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, சித்தி, சித்தப்பா எல்லாரும் பார்ப்போம், நல்லது கெட்டதுக்கு போவோம். நம்மளோட அதாவது இப்போ என்ன எடுத்துட்டிங்கன்னா எங்களோட ஏஜ் ஃபேக்டர், எங்களோட ஜென்ரேஷன், பர்டிகுலர் ஜென்ரேஷன், நாங்கள் கசின்ஸ் எல்லாம் வந்து ஒன்றா இருப்போம். பெரியவங்க கிட்ட சொல்ல முடியலனாலும் எங்கள் கசின்ஸ் சர்க்கிள்குள்ளே நாங்கள் சொல்லிக்குவோம். இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை, நிறைய ஃபேமிலிஸில் இல்லை. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்றா இருந்தாங்க அப்படின்னா அது பேர் கூட்டு குடும்பம். சீரியஸ்லி எவ்வளோ சிங்கிள் பேரண்ட்ஸ் இருக்காங்க தெரியுங்களா? நிறையா ஸ்கூல்ஸ்லாம் அப்ளிகேஷன் அவங்க கொண்டு வந்துட்டாங்க சிங்கிள் பேரண்ட்டுங்கிற கேட்டகரி.
ஏன்னா அது கேட்க முடியாது, வாய் திறந்து கேட்க முடியாது. அந்த குழந்தை கிளாஸ்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஆட்டிடியூட்லையோ பிஹேவியரில் பிரச்சனை வரும்போது அந்த குழந்தைய கவுன்சிலரோ யாராவது கூப்பிட்டு பேசும்போது ஹிஸ்ட்ரி எடுக்க தான் வருது. அம்மா இல்லை, அப்பா இல்லை, இல்லாட்டி 6 மாதம் அந்த குழந்தை அம்மா கூட இருக்குது, 6 மாதம் அப்பா கூட இருக்குது. இல்லையா, அப்பாவை பார்த்ததே இல்லை இல்லையா, அம்மா கிட்டேருந்து நிறைய பிரச்சனைகள் அனுபவிச்சிருக்கு, அதெல்லாம் மண்டபத்தில் இருக்குது. இதனால் அப்ளிகேஷனில் கொண்டு வந்துட்டாங்க, நீங்கள் வாய்த்துன்னு சொல்ல வேணா, சும்மா ஒரு டிக்கு மட்டும் அடிச்சுட்டு போயிருங்கன்னு. அவ்வளோ பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்க குழந்தைங்க நம்ம கிட்ட தான் வராங்க. ஸோ அவங்களுக்காக 40 மினிட்ஸ் கஷ்டம்தான் எனக்கு தெரியும். 40 மினிட்ஸ் ஒரு பீரியட்னு அலாட் பண்ணாங்கன்னா பிகினிங் 5 மினிட்ஸ் ஆர் க்ளோசிங் 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் உங்களோட லெசன் பிளான்லேயே எழுதாதீங்க. உங்கள் பிரின்சிபல் கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணனா நானே ரெக்வெஸ்ட் பண்ணுறேன். கோஆர்டினேட்டர்ஸ் ஹம்பிள் ரெக்வெஸ்ட், குழந்தைங்க செய்கிறது நான் ரெக்வெஸ்ட் பண்ணுறேன். லெசன் பிளான் போடுறதோ இல்லை கிளாஸோட இது ஃப்ரேம் பண்ணுறதோ 40 மினிட்ஸ் அந்த டீச்சர்ஸ்க்கு கொடுத்தீங்கன்னா 35 மினிட்ஸ் மட்டும் பிளானர் போடுங்க. இந்த 30 மினிட்ஸ் மட்டும் பிளானர் போடுங்க. 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு பீரியட்லேயும் ஒரு டீச்சரும் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு 8 பீரியட் வச்சாலும் 40 நிமிஷம் அந்த கிளாஸோட குழந்தைங்களுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் நிறுத்துங்கன்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் பிரச்சனை கொட்டினீங்கல்ல, இது எல்லாமே ஒரு நாளைக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது 40 நிமிஷத்துலேயே தீர்த்துரும். ஒரு வருஷத்துக்கு எடுத்துக்கோங்க, நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் இன்ட்டு 40 மினிட்ஸ். எவ்வளோ நேரம் அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம்? நீங்கள் வைக்கிறதா சட்டம் அந்த குழந்தைங்க கிட்ட. நீங்களே டிசி கொடுத்தாலும் அந்த குழந்தை ஸ்கூலை விட்டு போக. ஸோ இதை ஃபோக்கஸாக வச்சு உங்களோட பிரின்சிபல் கிட்ட போய் தயவு செஞ்சு கன்வே பண்ணுங்கள். எத்தனை கோஆர்டினேட்டர்ஸ் இருக்கீங்க இங்கே? ப்ளீஸ் இந்த பாயிண்ட்டை சொல்லி கன்வின்ஸ் பண்ணுங்கள் உங்கள் பிரின்சிபலை. சில்ட்ரன்ஸ் யாரும் டிசி வாங்க மாட்டாங்க, யாரும் நம்ம ஸ்கூல் விட்டு போக மாட்டாங்க, இதை போய் வெளியில் சொன்னால் ரிலேட்டிவ்ஸ் குழந்தைங்களும் நம்ம கிட்ட வருவாங்கன்னு சொல்லுங்கள். அவங்க ஓகே அப்ரூவ் பண்ணிடுவாங்க. அங்கேயும் அதுதான், ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு பாயிண்ட் வேணும், எவிடன்ஸ்க்கு ஒரு பாயிண்ட் வேணும். அந்த பாயிண்ட் நானே சொல்லிடுறேன், நீங்கள் கன்வேயர் மட்டும் வேலையை மட்டும் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ டீச்சர்ஸ். ஏதாவது மிஸ் அவுட் பண்ணியிருந்தாலும் இல்லை வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் நீங்கள் கேட்காமலோ இருந்தாலும் யூ கேன் வெரி வெல் ரீச் மீ. ஸ்கூல் சைட்ஸோ இல்லை கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வைஸோ if you want to reach me, you can contact through Ishwar sir. Thank you.